வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். மௌனம். மௌனத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும். மௌனமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இது ரொம்பவே வாழ்க்கைக்கு தேவையானது. மௌனம் நிறைய விஷயங்களை, நிறைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதை தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ அமைதியாக போய்விடு, அந்த விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ட்டு. அமைதின்றது அனைவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒன்று. இப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இதனால் நம்ம நெருங்க முடியாது அமைதியாக இருக்கிறதுனால. மௌனத்தால் பெற வேண்டியதை எழுத்தாலும் பேச்சாலும் பெற நினைப்பதே அறியாமை. தானே வருவதை மட்டும் பெறுவது சரி, நாமே பெற முனைவது சரியில்லை. ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உடலை நீத்தது சிருஷ்டியின் பரிணாமத்தில் ஒரு முக்கியம் வாய்ந்த நிகழ்ச்சி. சிஷ்யர்களின் துரோகம் என்றார் ஸ்ரீ அன்னை. சிஷ்யர்களின் ஒத்துழைப்பில்லை பாராமுகம் என்றெல்லாம் அதை மாற்றி கூற முயன்ற ஸ்ரீ அன்னை முடிவாக மனித குலம் அவதார புருஷனை கண்டு கொள்ளவில்லை என்று கூறினார். குருவிடம் சிஷ்யர்கள் கேட்கக்கூடாததை கேட்பதும், வற்புறுத்தலால் குரு பதில் கூறுவதும், கூறியதால் காரியம் கெட்டுப்போவதும் நாம் அடிக்கடி காணக்கூடியவை. எப்பொழுதும் சத்திய ஜீவியம் வரும். பாகிஸ்தான் எவ்வளவு நாளில் இந்தியாவுடன் சேரும் என பகவானை கேட்டனர். வங்காளத்தில் பஞ்சம் வந்த பொழுது வங்காளத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்பதற்கு கேட்டால் உதவி கிடைக்கும் என்றார். நவகாலியில் கலவரம் வந்த பொழுது வங்காளம் ஸ்ரீ பகவான் உதவியை கேட்டு பெறவில்லை. ஆன்ம விழிப்புள்ளவர்கள் கேட்கக்கூடிய உதவி. ஆன்ம விழிப்பில்லை என்பதை நாம் இக்கட்டுரையில் கருதவில்லை. ஆனால் கண்மூடியான மனிதன் மீண்டும் கருப்பையில் உறங்க விளையும் ஆர்வத்தையே கருதுகின்றோம். நின்று போன திருமணம் கூடி வந்தது நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதை விட திருமண விழாவில் விமரிசை முக்கியமாக இருக்கிறது. ஆன்மீக அனுபவத்தில் சிகரமான தித்திப்பு உடலெங்கும் பரவிய பின் மனம் அதனின்று விலகி கொடுமையின் ஆனந்தம் பெற முயல்கின்றது. என்னதான் நல்லது நடந்தாலும் நம்ம திரும்பி பார்ப்பது நமக்கு நடந்த கெட்டதே தான். அதுதான் சொல்லப்படுகின்றது. என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க திரும்பி பார்க்கறது கெட்ட நிகழ்வுகள். இதுதான் கூடாது என்று சொல்லப்படுகின்றது. என்னதான் நல்லது நடக்கும், நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல குடும்பம் கிடைக்கும், இருந்தாலும் வாழ தெரியாது சிலவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே துன்பங்கள் தான் நிறைந்து இருக்கும். ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவன் நமக்கு நல்லது தான் செய்வாங்க, நல்லது தான் கொடுப்பாங்க. ஆனால் மனிதனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது புத்தி அப்படி. அவங்களுக்கு தனக்கு வரும் சந்தோஷத்தை அவங்கள நிரந்தரமாக வச்சுக்க தெரியாது. அதை உதாசீனம் செய்வது. நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டோம், இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம். அந்த முன்னாடி கஷ்டப்பட்ட நிகழ்வுகளை மறவாமல் இருக்க பற்றி கொண்டிருப்பது, அதுதான் கூடாது என்று சொல்லப்படுகின்றது. மௌனத்தால் பெற வேண்டியதை எழுத்தாலும் பேச்சாலும் பெற நினைப்பது அறியாமை.
முயன்று பெறுவது என்பதை கைவிடுவதே சரணாகதிக்கே அடையாளம். அதாவது எதிர்மறை காயாதான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எல்லாமே சொல்லுவாங்க. மனிதர்கள் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆழ்மனமும் பரமாத்மாவும் சேரும் இடத்தில் அடிமனம் இருக்கின்றது. ஆழ்மனமும் பரமாத்மாவும் சேரும் இடத்தில் அடிமனம் இருக்கிறது. நம்ம பிரார்த்தனை அடிமனதிலிருந்து வர வேண்டும் என்று இதனால் தான் சொல்லப்படுகின்றது. அப்பா நம்ம ஆழ் மனசுல இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் வரிகள். ஆழ்மனம் பரமாத்மாவை நம் வாழ்வில் செயல்பட செய்வதை சைத்திய புருஷன் சாதிக்கின்றது. கீழிருந்து மேலே வருவதற்கு பதிலாக மேலிருந்து வர முடியும். மனித மனப்பான்மை திருவுள்ளத்திலிருந்து மாறுபட்டு எதிராக இருப்பதால் நமது செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு எதிராக அமைகிறது. அவற்றுள் ஒன்று பிரார்த்தனையை சமர்ப்பணமாக கருதுவது. வாழ்வில் உள்ள ஆர்வம் மனிதனை இறைவனாவதை தடுக்கின்றது. அந்த ஆர்வத்தின் செயல்கள் அனைத்தும் நம்மை இறைவனாக்குகின்றது. நின்று போன திருமணம் கூடி வந்தது அருள். எப்படியாவது நடந்தா போதும் என்பது அடக்கம். யார் நடத்துவது, எங்கே நடத்துவது என்றே சண்டை போடுவது சிறுபிள்ளைத்தனம். மனிதருக்கு பெண் வாழ்வை விட திருமணம் சிறப்பே முக்கியமாக இருக்கின்றது. நல்ல ஒரு அருமையான வரி. அதாவது நின்று போன திருமணம் நடக்க இருக்கின்றது. அது எளிமையாக இருக்கிற இடத்துல சிறப்பாக நடத்தணும். அது அதற்கு மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கே நடத்துவது, எங்கே எப்படி நடத்துவது என்று அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு கொள்வார்கள். சிறுபிள்ளைத்தனம். மனிதனுக்கு பெண் வாழ்வை விட திருமணம் நடத்துவதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. குரு கூறியது வேத வாக்கு என நம்பினால் நடக்கும். குருவுக்கு கேள்வி கேட்க கூடாது, கேட்டதால் நடக்கவில்லை. அதுதான் சொல்லுவாங்க. ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சரி, ஸ்ரீ அன்னை முன்னாடியெல்லாம் பார்க்கும்போதும் சரி, ஸ்ரீ கர்மயோகி ஐயா, ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் கூடவே இருந்த சிஷ்யர் ஸ்ரீ கர்மயோகி ஐயா. நான் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவும் அவருடைய பிள்ளை ஸ்ரீ அசோகன் சாரையும் நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நம்ம வாங்க போகும் பொழுது அவங்கக்கிட்ட சில பிரச்சனைகள் பேசலாம். அது ஸ்ரீ கர்மயோகி ஐயா கிட்ட பேச முடியாது. அவங்களுடைய பிள்ளை மகன்கிட்ட ஸ்ரீ அசோகன் சார்கிட்ட நம்ம கேட்கலாம். அது டிநகர் மாம்பழம் சென்டர் தியான கூடத்தில் அவங்க வரும் நேரம் அவங்க அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாம். அப்போ நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த குறுக்கு கேள்வியும் கேட்கக்கூடாது. ஸோ குரு கிட்ட எந்தவித எதிர்மறையாக நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம உள் வாங்கிட்டோம், அதன்படி நடக்கணும். இவங்க கிட்ட எந்த குருவாக இருந்தாலும் சிஷ்யராக இருந்தாலும் சரி, அவங்கள பார்க்க போனோம்னா அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணுமே தவிர அவங்களுக்கு எதிர்மறையாக நம்ம எந்த குறுக்கு கேள்வியும் கேட்கக்கூடாது. இது முன்னாடியே அவங்கள பார்க்க போகும்போது சொல்லிடுவாங்க வெளியிலேயே. இந்த விஷயத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான தகவலை பார்க்கலாம்.